வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மிளகு பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முதல் நம்ம ஒரு டம்ளரில் பச்சை அரிசி அளந்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ பிடிக்கிற டம்ளர் தான் இது. அதில் ஒரு 150 கிராம் பச்சரிசியும் 100 கிராம் சிறுபருப்பும் போட்டுக்கிறேன். இது ரெண்டுமே சேர்த்து அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ. இதில் தான் நான் எல்லா ரைஸுமே அளந்துருவேன், டம்ளரில் தான். இப்போ இது 1/4 கிலோ இருக்குது. இதில் நல்லா ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். இது வந்து ரேஷன் அரிசி தாங்க. கழுவிட்டிங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் டிஃபனுக்கு, பொங்கல், தோசை, இட்லிக்கு, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரேஷன் பச்சரிசி. அந்த ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் கழுவி ஒரு குக்கரில் போட்டுக்கிறேன் பாருங்கள். போட்டுட்டு நான் வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. எங்களுக்கு அந்த அளவு இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்குங்க. நான் 3 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுறேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பாருங்கள். கொஞ்சமாக கல் உப்பு எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கிறேன். நான் இஞ்சி வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். நம்ம காய் சீவரில் அதில் வந்து துருவி வச்சுருக்கேன். அதனால் அந்த இஞ்சி இதிலே போட்டுக்கலாம். அந்த இஞ்சி இதில் போடும்போது என்ன அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிடும். நீங்கள் வந்து தனியாக நெய்யில் போட்டு வறுத்திங்கன்னா அது ஹீட் ஆனோன்னு இஞ்சி வந்து ஒரு பக்கம் அப்படியே கட்டியான மாதிரி ஆகிடும். அது குழந்தைங்க சாப்பிடும்போது எடுத்து போட்டுருவாங்க. அது மாதிரி செய்யாதீங்க. இஞ்சியை துருவி இந்த பொங்கல்லே போட்டு வேக வைங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ நான் விசில் போட்டுக்கிறேன். வெயிட் போட்டு நான் ஒரு 4 விசில் வச்சுக்கிறேங்க. பாருங்கள், நான் 4 விசில் வச்சுக்கிறேன். 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு தாளிக்கிற கரண்டியை வச்சு ஒரு 5 ஸ்பூன் கிட்ட ஊற்றுங்க. பொங்கலுக்கு எவ்வளோ நெய் ஊற்றுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் ஒரு 5 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன் நெய். ஊற்றிட்டு நான் இதிலே கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், முந்திரி பருப்பு போட்டுட்டு இதிலே நான் வந்து மிளகு, சீரகம் ரெண்டுமே போட்டுக்கிறேன். நீங்கள் எண்ணெய்லாம் எதுவும் ஊற்ற வேணாம், நெய்யே போட்டுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி நெய் ஸ்மெல் பிடிக்கலன்னா அதுக்கு பதில் நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இதிலே கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கிறேன். பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிறேன், மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறேன், அப்படியே ஜீரகமும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது நிறைய பேர் நான் சொல்கிறாங்க வெண்பொங்கல்னு சொல்கிறாங்க. இது பேர் வெண்பொங்கல் கிடையாதுங்க, இது மிளகு பொங்கல் தான். பாருங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இது நான் குக்கர் விசில்லாம் போயிடுச்சு, அந்த அனல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதிலே கலந்துக்கிறேன் போட்டு. வெண்பொங்கல்ன்றது வந்து நம்ம புரட்டாசி சனிக்கிழமை கும்பிடும்போது வெறும் சாதம் பொங்கி நம்ம நடு வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தாங்க வெண்பொங்கல். இதுக்கு பேர் மிளகு பொங்கல் தான். ஒயிட்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் வெண்பொங்கல். நம்ம இதில் பருப்பு கலந்தோன்னா கலர் மாறிடும், லைட்டாக எல்லோஷ் தெரியும். இதுக்கு பேர் மிளகு பொங்கல். நீங்கள் எப்போவுமே மிளகு பொங்கல் செய்யும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிறுபருப்பு சேர்த்துக்குங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். பருப்பு கம்மியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. பாருங்கள், நான் எந்த அளவுக்கு செஞ்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு. அதுக்கு நம்ம கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே ஆல்ரெடி சாம்பார் செஞ்சுட்டேன், அது வீடியோ எடுக்கல. நாங்கள் சும்மா ஒரு 10 அளவுக்கு தேங்காய், பச்சை மிளகாய் வச்சு சட்னி அரைச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். இன்னதான் சாம்பார் வச்சு சாப்பிட்டாலும் கொஞ்சம் தேங்காய் சட்னி சாப்பிட்றதாங்க பொங்கலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி அரைச்சிட்டு அதுக்கு கொஞ்சமாக ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. பாருங்கள், ஒரு தாளிப்பு போட்டால் முடிஞ்சது.